السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. பெரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் இறைநேசர்களே, இன்றைய நமது மார்க்க நினைவூட்டல் மூலமாக அல்-இஅராது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் திசை திரும்புவது, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை விட்டும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள், இபாதாத்துகள், தொழுகை போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு மனிதன் மறந்த நிலையில் என்ன செய்கின்றான்னு சொன்னால் புறமுதுகு காட்டியவனாக அதை தனது வாழ்வை அமைத்து கொண்டிருப்பானே. ஆனால் அவனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள், நாளை மறுமை நாள் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றிய ஒரு சிறிய விஷயத்தை நாம் இன்றைய மார்க்க நிகழ்வின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து இருக்கின்றான். மனிதனை படைத்த நோக்கத்தை இறைவன் அல் குர்ஆனில் என்ன சொல்லுகின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நான் படைத்திருக்கின்றேன் என்ற செய்தியை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு அவனுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையுமே கொடுக்குகின்றான். உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு ஆடை, இருப்பதற்கு இடம், இப்படி அல்லாஹ்வினால் அளவில்லாத அருட்களுக்கும் அளவில்லாத நியாமத்துகளையும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்படி எல்லாம் கொடுத்து இறைவன் அந்த மனிதனிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீர்களே, ஆனால் அது என்ன செய்யணும்? என்னை வணங்க வேண்டும், என்னை மாத்திரம் வணக்க வழிபாடுகளை இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை தான் இறைவன் எதிர்பார்க்கின்றான். ஆனால் இப்படி எல்லா விதமான விஷயங்களையுமே இறைவன் ஆக்கப்பூர்வமான உடல் ரீதியான சக்திகளை கொடுத்திருக்கின்றான். உடல் ரீதியான எல்லா நியாமத்துகளையும் கொடுத்திருக்கின்றான். அழகான பார்வையையும் கொடுத்திருக்கின்றான். நடந்து போவதற்கான கால்களை கொடுத்திருக்கின்றான், கைகளை கொடுத்திருக்கின்றான். இதுவல்லாத எத்தனையோ மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தை நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். கைகள் இல்லாமல், கால்கள் இல்லாமல், பார்வதற்கு பார்வை இல்லாமல், இப்படி அதாவது புத்தி அறிவி சுவாதீனம் மற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் ஒரு அங்க சம்பூர்ணமான முறையில் எல்லா விதமான ஆட்களையும் தந்து வாழ வைத்திருக்கின்றானே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, இறைவனுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் செய்யக்கூடியவர்களாக, இறைவன் நமக்கு எதையெல்லாம் தடை விதித்திருக்கின்றானோ அத்தனை விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளப்படக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதனை இறைவன் எதிர்பார்க்கின்றான். எனவே இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறைவனுடைய தொழுகைகளை மறந்தவனாக வாழ்ந்துகின்றானே, ஆனால் இறைவனுடைய இறை சிந்தனை அற்றவனாக தான் நினைத்த பிரகாரம் பாவமான காரியங்களை எல்லாம், தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம், கலாச்சாரங்களை எல்லாம் செய்தவனாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வானே, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் கூட அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையையும் கொடுக்குகின்றான். பலவிதமான கடினமான கஷ்டங்களையும் கடினமான சோதனைகளையும் என்ன செய்கின்றான்? ஒன்று முடிய ஒன்று இறைவன் கொடுப்பான். அவன் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில் வாழ்வானையானால் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகள் என்ன செஞ்சிருவான்? காலப்போக்கில் அப்படியே இல்லாமலாக்கி புதுவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இறைவன் அந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தாஹா ஒரு செய்தியை சொல்லுகின்றான். ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, எவர்கள் என்னை, அதாவது என்னுடைய தொழுகைகளை, என்னுடைய நினைவை அதாவது புறக்கணித்தவனாக இந்த உலகத்திலே வாழ்வானேயானால் நிச்சயமாக அவனது உலக வாழ்க்கை என்பது மிக நெருக்கடி சூழ்ந்த வாழ்க்கையாக நாம் கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, நாளை மறுமை நாளில் கூட என்ன செய்வோம்? அவனை குருடனாக, பார்வையற்றவனாக நாம் எழுப்புவோம் என்ற செய்தியை இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி கடுமைத்தன்மை வாய்ந்த விஷயம் என்பது நாளை மறுமை நாளிலையும் இந்த உலகத்திலையும் இறைவன் கொடுக்குகின்றான். அதே நேரத்தில் கபரிலையும் என்ன செய்கின்றான்? இந்த செய்த பாவத்துக்கு உண்டான அந்த சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கபரிலையும் கொடுக்குகின்றான். நாளை மறுமை நாளில்
என்ன செய்கின்றான், யதார்த்தமான உண்மையான அதற்குரிய தண்டனைகளையும் செய்கின்றான், பெற்றுக்கொள்வான் என்ற செய்தியை அல் குர்ஆனில் சொல்கிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை சிறந்த முறையில் சீரான முறையில் நாம் வாழ வேண்டும். நாம் எப்பவுமே நமக்கு மறுமைக்கு பின்னால ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்பதனை அவன் நினைவில் கொண்டவனாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருப்பது ஒரு நிரந்தர வாழ்வுக்காக வேண்டி அல்ல என்பதனையும் நினைவில் கொள்வதோடு ஒரு நிரந்தர வாழ்வுக்காக அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அதற்காக வேண்டி ஒரு களமாக இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கின்றான் என்பதனை எல்லாம் நினைவில் கொண்டு மார்க்க அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற அடிப்படையில் எமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐங்கால தொழில்களை நிறைவேற்றுவதோடு, இறைவன் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நாம் செய்வதோடு, தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் முடிந்தளவு நாம் தவிர்த்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா எம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.